ஆவியினால் நிறைந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தெய்வ பயத்தோடு வாழுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒன்று, அவர்கள் நினச்சதெல்லாம் உளர மாட்டாங்க, வாயில் வந்ததெல்லாம் பேச மாட்டாங்க, யோசித்து பேசுவாங்க, சத்தியத்துக்கு ஒத்து போதான்னு பார்த்து பேசுவாங்க. ரெண்டாவது, அவர்கள் சுயநலவாதிகளாக இருக்க மாட்டார்கள். ஒரு மிருகம் நடந்து கொள்கிற லெவலில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே யோசித்து அந்த குறுகிய மனப்பான்மையோடு வாழ்ந்து அப்படி நடந்து கொள்கிறார்கள். மூணாவது, ஒரு தனி நபர் போல நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆவியில் நிறைந்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் தனி நபராக இருந்தாலும் அது மாறுறதில்லை. நம்ம எப்பவும் தனி நபர் தானே, இண்டிவிஜுவல் தானே. ஆனால் ஒரு தனி இண்டிவிஜுவல் மாதிரி நடந்து கொள்ள மாட்டார்கள். நான் என்ன சாப்பிட்றது, எனக்கு என்ன வாங்கிறது, என் இஷ்டம் இல்லை, எல்லாருடைய இஷ்டத்தையும் யோசிப்பாங்க. நாலாவது, செல்ஃப் அசர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. செல்ஃப் அசர்ஷன்னா ஒரு மனிதன் தன்னையும் தன்னுடைய கருத்துக்களையும் ஆசைகளையும் தைரியமாக தீவிரமாக மற்றவர்கள் மீது கொண்டு போய் திணிக்கிறது. பாருங்கள், அது பிசாசுடைய குணம். பாவத்தில் கிடக்கிற மனுஷனுடைய கிளாசிக் குணம் அது. பிசாசு ஏவாள்கிட்ட என்ன சொல்கிறான்? எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கக்கூடாதுன்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னா, எனக்கு இஷ்டமாக இருக்குது, நான் சாப்பிடுவேன், நீ யார் சொல்கிறது அப்படின்னு எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி தர்றான் பாருங்க. அதுதான் செல்ஃப் அசர்ஷன். அஞ்சாவது, ஒப்பீனியனேட்டடாக இருக்க மாட்டாங்க. ஒப்பீனியன் அபிப்பிராயம் இருப்பது தவறில்லை. ஒரு கிறிஸ்தவன்னா அபிப்பிராயம் இருக்கணும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் ஒரு தெளிவான அபிப்பிராயம், நிறைய இஷ்யூஸ், வாழ்க்கையின் நிறைய காரியங்களை பற்றிய ஒரு தெளிவான அபிப்பிராயம் நமக்கு இருப்பது நல்லது. கர்த்தருடைய வார்த்தையின்படி சிந்தித்து இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு ஒரு தெளிவான அபிப்பிராயம் இருப்பது நல்லது. ஒப்பீனியன் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. ஒப்பீனியனேட்டடாக இருக்கக்கூடாது. தன்னை பற்றி ரொம்ப அவங்க பெருசாக நினைக்கிறாங்க, தங்களுடைய அபிப்பிராயத்தை தான் பெருசாக எண்ணுகிறார்கள், மற்றவருடைய அபிப்பிராயத்தை துச்சமாக நினைக்கிறது. சரி, ஏழாவது, தன்னுடைய இஷ்டத்தையே நிறைவேற்ற விரும்புகிறவர்கள், செல்ஃப் சீக்கிங். மற்றவர்களை குறித்து எந்தவித எண்ணமும் அவர்களுக்கு கிடையாது. எட்டாவது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிறவங்க, ஆவியினால் நிறைந்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இவர்கள்ட்ட இருக்கிற குறையை யாராவது சுட்டி காட்டினா அதை வெறுப்பார்கள், அதை பகையாய் நினைப்பார்கள். அப்போ பிக்சரை பாருங்கள், எப்படிப்பட்ட ஆட்கள்னு பாருங்கள். இப்படிப்பட்ட ஆள் 2 பேர் குடும்பத்தில் ஒன்றா இணைகிறாங்க. இதில் யாரோ ஒருத்தரோ அல்ல 2 பேரும் இப்படி இருந்தால் யுத்தம் தான் நடக்கும் வீட்டில்.